என் அருமை உலகத்தமிழ் மக்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, சிறார்களே, என் அருமை சீடர்களே, யோக நண்பர்களே, யோக விரும்பிகளே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். கலைஞர் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் நலமுடன் வாழ என்னும் பிரிவில் யோகாசனத்திற்கு அதிகால வேளையில் முதல் நிகழ்ச்சியாக முக்கியத்துவம் தரப்படுகிறது. ஏன் முதல் நிகழ்ச்சியாக தரப்படுகிறது என்று கேட்டால், அதற்கு மக்கள் காலையிலே எல்லோரும் பார்க்கிறார்கள், நேரம் இருக்கின்றது. ஒரு 10 நிமிடம் அதை பார்த்து விட்டு சென்றால் நாமும் ஏன் ஆரோக்கியமாக வாழக்கூடாது, நாமும் ஏன் யோகாசனம் செய்யக்கூடாது என்ற கேள்வி இன்றைக்கு மக்களிடையே வந்திருக்கின்றது. எல்லா மக்களும் பார்த்து பழகி தொலைக்காட்சி நிலையத்திற்கும் எனத்திற்கும் கடிதம் எழுதுகிறார்கள், தொலைபேசியின் மூலமாக தொடர்பு கொள்கிறார்கள், நேரடியாக வந்து நான் இந்தந்த ஆசனங்களை செய்கிறேன், நான் சரியாக செய்கிறேனே என்று பாருங்கள் என்றெல்லாம் காட்டுகிறார்கள். அவ்வளவு அற்புதமான விஷயம் இன்றைக்கு மக்களை தொற்றிருக்கின்றது. அந்த நிலையில் இன்றைக்கு பாருங்கள், நமது அரங்கிற்கு பிரவீன் ஸ்ரீதர் வயது 12, வீர சிவாஜி மெட்ரிகுலேஷன் கொங்கு வேளாளர் மெட்ரிகுலேஷன் பள்ளி திருப்பூரிலே 2 மாணவர்களும் படிக்கிறார்கள். 12 வயது. அதன் ஆசிரியர் சங்கர் அவர்களை என்ன அழகாக செய்ய வைத்திருக்கிறார்கள் என்பதைத்தான் பாராட்டப்படக்கூடிய விஷயம். பாருங்கள், எத்தனை நெளிவு சுழிவுகளெல்லாம் மாணவர்கள் உடலை வளைக்கிறார்கள் என்பதை பாருங்கள். இவைகளெல்லாம் முனிவர்கள் செய்யக்கூடியது என்று நீங்கள் நினைக்கலாம். 84 லட்சம் ஆசனங்கள் இருக்கின்றன. இன்னும் 1000 ஆசனங்கள் கூட கண்டுபிடிக்கப்படவில்லை. இந்த ஆசனங்கள் எல்லாம் சிவன் கோயில் தான் இருக்கிறது. சிவன் தான் ஆதிகர்த்தா யோகாசனத்திற்கு. சிவன் பார்வதிக்கு சொன்னார், பார்வதி நாரதருக்கு சொன்னார், நாரதர் மற்ற அகத்திய முனிவருக்கு சொன்னார், அவர் மற்ற முனிவர்களுக்கு கற்றுக் கொடுத்தார் என்பதுதான் யோக இலக்கியம் கூறுகிறது. சிவனை பாருங்கள், சிதம்பரத்தில் ஒத்த காலை தூக்கி கொண்டிருப்பார், பார்க்கலாம். அவர் நடனத்துக்கும் அவர்தான் ஆசிரியர், குரு, ஆதிகுரு. யோகத்துக்கும் அவர்தான். 84 லட்சம் ஆசனங்கள். மெதுவாக இந்த ஆசனத்தை கலையுங்கள். எல்லா பாகங்களும் இதில் பாதிக்கப்படுகிறது. நன்றாக மூச்சை இழுத்து கொண்டு இந்த பக்கமாக போடுங்கள். தலை இந்த காலை வச்சு பண்ணி கேமரா தெரியணும். இப்போ இந்த பக்கம் தலை தெரிஞ்சில்ல, அது மாதிரி அந்த பக்கம். கரெக்ட். மெதுவாக பண்ண, அவசரப்பட வேண்டாம், மெதுவாக பண்ணலாம். முடிஞ்சால் பண்ணு, காலை பண்ணி தள்ளி வச்சுப்போ, இல்லை அதே காலை பண்ணு. முடியலன்னா 2 கால் நீ பழகலை, அதே காலை பண்ணிடு. பண்ணு. ஒரு காலை பண்ணால் அடுத்த காலையும் பண்ணணும். அதான் அதுக்கு மாற்றாசனம். 2 காலையும் பண்ணும்போது தான் மூக்குத்துவாரம் 2ம் திறக்கும். இந்த மூக்குத்துவாரத்தை திறக்கக்கூடிய ஒரு பேசிக் தான் இந்த ஆசனம். மூக்குத்துவாரம் பார்ப்பீர்களானால் சோதனை செய்து பார்த்தால் 2 மூக்கும் அடைச்சிருக்கும். ஏதாவது 1-2 ஆசனங்களை செய்தாலே 2 மூக்கு திறந்துடும், நிறைய ஆக்சிஜன் போகும். மூச்சு எவ்வளோ போகுது எவ்வளோ வெளியே வருதுன்னு யாரும் பார்க்கறதில்லை, பார்க்கணும். அதான் பிராணாயாமங்கிறது நம்ம யோக சாஸ்திரத்தில் வச்சுருக்கிறாங்க. பிராணன்னா உயிர், அது போகாமல் இழுத்து கட்டுறது தான் பிராணாயாமம். பிராணாயாமம் சாகிறவர்கள் செத்தே போக மாட்டாங்க. அந்த பயிற்சியை தினமும் செய்கிறவர்கள் சாவு என்பதே கிடையாது என்பது திருமூலர் வாக்கு. ஏற்றி இறக்கி இருகாலும் பூரிக்கும் காற்றை பிடிக்கும் கடற்கருவியாளருக்கு கூற்றை உதைக்கும் குறியது அமைங்கிறான். நீ பிராணாயாமம் பண்ணிட்டேன்னா உனக்கு சாக்காடு கிடையாது, யமன் வந்தாலும் அவனை அடித்து விரட்டி விடலாம் என்று சொல்கிறார். மெதுவாக கலையுங்கள். நன்றாக மூச்சை இழுத்துக் கொள்ளுங்கள். நீண்ட மூச்சு வாங்கிக் கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு முறை செய்யுங்கள், பார்க்கலாம்.
மெதுவாக செய்யுங்கள். எப்படி செய்ய வேண்டும் என்பதை மக்கள் பார்க்க வேண்டும், மாணவர்கள் பார்க்க வேண்டும். பாருங்கள், காலை எப்படி வைக்கிறார்கள் என்பதை பாருங்கள். கால பைரவ ஆசனம். பைரவ முனிவர் கண்டுபிடித்ததால் அவர் பேரே வச்சுட்டான். பைரவர்கள் ஒரு முனிவர், அவர் இந்த ஆசனத்தை செய்த காரணத்தினால் அவர் பேரே அதுக்கு வச்சுட்டாங்க, பைரவர், கால பைரவர். மெதுவாக இந்த ஆசனத்தை கலையுங்கள். நேராக பத்மாசனத்தில் வந்து உட்காருங்கள். என் அருமை பெரியோர்களே, தாய்மார்களே, மாணவர்களுக்கு சிறு வயதிலே இந்த ஆசனங்களை கற்றுக் கொடுத்து விட்டால் உடம்பு அந்த ஃப்ளெக்சிபிலிட்டி அப்படியே மெயின்டைன் ஆகும். ஃப்ளெக்சிபிலிட்டி இருந்தால் தான் ப்ளட்டு அங்கங்கே சரியாக போகும். எந்த இடம் இருக்கிறதோ அந்த இடத்துக்கு சர்க்குலேஷன் செல்லாது, அந்த இடத்துக்கு வியாதி வந்துடும். அதான் 84 லட்சம் ஆசனம், ஒரு முடிக்கு ஒரு ஆசனம். அப்படி செய்தால் நம்ம 10,000 ஆண்டு வாழ்ந்திருக்கிறார் நமது முனிவர்கள் எல்லோரும். ஓராண்டு, 100 ஆண்டு இல்லை, 200 ஆண்டு இல்லை, 10,000 ஆண்டு வாழ்ந்தால் தான் யோக சாஸ்திரம், ரேக சாஸ்திரம், வான சாஸ்திரம், வைத்திய சாஸ்திரம்லாம் எழுத முடியும். இல்லைன்னா எழுத முடியாது. வைத்திய சாஸ்திரம் எழுதுனவங்கள்லாம் அத்தனை பேரும் சித்தர்கள், 18 சித்தர்கள். நிறைய வைத்திய நூல்கள் எழுதியிருக்கிறார்கள். எத்தனை மாத்திரைகள், மருந்துகள், லேகியங்கள், கஷாயங்கள், பஸ்பங்கள். ஆகவே இது போன்ற ஆசனங்களை மாணவர்கள் பருவத்திலேயே கற்றுக் கொடுத்து இந்த எதிர்கால செல்வங்களை நீங்கள் என்றும் ஆரோக்கியமாக நெடுதி இனிது வாழ்வதற்கான வழிமுறைகளை நாம் காண வேண்டும் என்று கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆசனம் ஆண்டியப்பன். வணக்கம்.